சாரோட ஐ செக்கப்காக போயிட்டு இருக்கோம். என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்? அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல். வேலம்மாள் வித்தியா. எங்க வரும்போது எங்க ஸ்கூல்ல பாத்தீங்களா, வேலம்மாள் வித்தியாலயா, சென்னீர் குப்பம், பூந்தமல்லி. கண்ணு அப்படி பண்ணாத. உயிர் வந்துச்சு. பசி போயிடுச்சா? கிளம்பு போலாமா ஐ செக்கப்? இப்போ அந்த பேட்ச் போட்டு டெய்லி 2 ஹவர்ஸ் ஒரு ஐயில், இன்னொரு 2 ஹவர்ஸ் இன்னொரு ஐயில் வச்சுட்டு டெய்லி எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிக்கிட்டே வரணும். சாருக்கு மட்டும் சிக்கன் ரைஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாரதி ஃபேமிலி பிளாக்ஸ். வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, சாரோட ஐ செக்கப்காக போயிட்டுருக்கோம். என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்? அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல். அங்கே போய் சாருக்கு வந்து பவர் வந்து ஐ பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கண்ணாடி போட்டுட்டு இருக்காரு. அது வந்து 4 மந்த் கழிச்சு செக்கப் வர சொன்னாங்க. அதுக்காக போயிட்டு இருக்கோம் இப்போ. ஆமா, நாங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம். இதோ எனக்கு ஊசி பூத்துறதுக்கு தான். ஐ செக்கப் தான் பண்ணுவாங்க. போன தடவை பார்க்கல நீங்க? எங்கடா ஊசி குத்துறாங்க? இதோ இங்க குத்துவாங்க. ஊசிலாம் குத்த மாட்டாங்க. ஐ தான் எப்படி செக் பண்ணுவாங்க. உனக்கு தான் ஊசி குத்துவாங்க. இவனுக்கு ஐ செக்கப் பண்ணா உனக்கு ஃப்ரீ. ஊசி ஃப்ரீ உனக்கு. அச்சு போடுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க முகம் டிராக்டர். நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் எங்கள் ஸ்கூல் வரும். அதை நான் காமிக்கிறேன். ஹாஸ்பிட்டல் டாக்டர் அகர்வால் அரவிந்த் வெறும் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல். வேலம்மாள் வித்தியா. எங்க வரும்போது எங்க ஸ்கூல்ல பாத்தீங்களா, வேலம்மாள் வித்தியாலயா, சென்னீர் குப்பம், பூந்தமல்லி. ஊர் பேர் பூந்தமல்லி. நாங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே தான் உட்காந்துட்டு இருக்கோம். எங்க நானா இவங்க அப்பா வந்து பைக் பார்க்கிங்க்கு போயிருக்காங்க. இப்போ உள்ள போய் ஐ செக்கப்லாம் எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். சாருக்கு இதுதான் எங்க ஹாஸ்பிட்டல். உங்க ஹாஸ்பிட்டல் இல்ல. நீ கண்ணு காசுக்கிட்டு இருக்க. உனக்கு ஒரு ஐ செக்கப் பண்ணலாமா? கண்ணாடி போட்டுடலாமா? கண்ணாடி போட்டுடலாமாடா? அவனுக்கும் அவனுக்கு தான் ப்ராப்ளமே. எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே. நீ பின்னாடி வர. அம்மா அங்க காட்டு, அங்க பாருங்க. கூகுள் பேல பண்ணிடுறேன். சரி சரி சரி. இதோ ஐ 201 டோக்கன் நம்பர் காட்டு. டோக்கன் நம்பர் கூட்டு வா.
கூலி ட்ரெஸ் வச்சுருந்தாங்க. ஸ்ட்ரைட்டாக நில்லுங்க. அப்படியே பாருங்க. ஸ்ட்ரெயிட் நல்லா என்ன நம்பர் சொல்லு. 3784 முகுந்த் கரெக்டா சொல்லு. 07557. இப்பதான் தெரியுதா? முகுந்த் கரெக்டா சொல்லணும். 307 352 3572427. இப்பதான் தெரியுதா? நேராக எனக்கு தெரியுது. 7453207. நல்லா அப்படிதான் தெரியும். 025743 தப்பு. சரி, இந்த கண்ணை மறைச்சுக்கோ. இப்ப சொல்லு. 045327 724350 கார்டு பாருங்க. கண்ணு கண்ணு கலங்குது அப்படியே. அப்படியே கண்ணெல்லாம் திறக்கத்தாங்க, வெளியே வருது பாருங்க மருந்து. முகுந்த் மூடிட்டு அமைதியா உட்காந்துட்டு மருந்து மொத்தம் வெளியே வந்து அப்படியே உட்காந்துட்டு ஸ்கேன் சொன்னீங்கல்ல, 2 டிராப்ஸ் போட்ட பிறகு பண்ணணும். இல்ல ஒரு டிராப்ஸ் போட்ட கூட சிஸ்டர் இருந்தா கூப்பிட்டுருவாங்க. அப்படியே கண்ணை மூடிட்டே இருடா, கண்ணை திறக்காத.
கண்ணை திறக்காது. கண்ணே திறக்காது. கண்ணை திறக்காத. கண்ணை திறக்காது. கண்ணை திறக்காது. எதுவுமே பண்ணாது. அப்படியே உட்காருக்கு வந்துட்டு கண்ணை அப்படி பண்ணாத. குந்தி இன்னும் செக்கப் முடியவே இல்லை. ஒரே பசின்னு ஒரே அமக்கலும். அதனால் சாப்பிடலான்ட்டு வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு போய் தான் திருப்பி செக்கப் கண்டினியூ பண்ணணும். சார் கண்ணை மூடிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. செக்கப்புக்கு போனால் இன்னும் ட்ராப்ஸ் வந்து வேலை செய்யவே இல்லை சொல்லிட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ் கண்ணை மூடிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால ஒரு 10 மினிட்ஸ் கண்ணை மூட சொல்லிட்டு உட்கார வச்சுருக்காரு. கண்ணு ட்ராப்ஸ் விட்டால் எங்கே அமைதியாக உட்காந்தா தானே. இப்படியும் ஆடிக்கிட்டு கண்ணை திறந்துக்கிட்டு அமக்களும் பண்ணிக்கிட்டே இருந்தா. சமோசா வந்துடுச்சு. நாங்கள் எல்லாம் சமோசா காலியே பண்ணிட்டோம். ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு தம்பி ஓட்டிருக்கான், குட்டி பையன், குழந்தை பாப்பா. அவனை பாருங்க. சாரால் எப்பயுமே சாப்பிடவே முடியாது. சாப்பிட்றதுனா ரொம்ப கஷ்டமான பையன். யாருன்னா ஒல்லியா வேற இருக்கான். அவருக்கு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் அவருக்கு. ஆமா, காரமா இருக்குன்னு சாப்பிட மாட்டாரு. எங்க வீட்டுல இவர் தான் ஆப்போசிட்டா வந்து பிறந்திருக்காரு. ஆமா, ஆப்போசிட் பீப்பிள். ஊட்டி நம்ம வேண்டி ஊட்டினா கூட அதானே. இவர் தண்ணி இல்லை, அதனாலதான் இவர் தண்ணியை வந்து அண்டாவா குண்டாவா குடிச்சு காலி பண்ணுவார். ஒரு ஐட்டம் சாப்பிடணும்னா போதும். இந்த இடத்துல இப்ப தண்ணி கிடையாது, அதனால இவர் அவ்வளோ ஸ்லோ மோஷன்ல உட்காந்துட்டு இருக்காரு. நான் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. சாஸ்ல என் தம்பியை பக்கத்தில் சாஸே சாப்பிட்டு இருப்பான். ஆமா, சமோசாவெல்லாம் சாஸ் எவ்வளோ தருமா, ஆனால் சாஸ் இருக்கிற பகுதி மட்டும் தான் கடிப்போம். எங்களுக்கெல்லாம் சமோசா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் கடன் காலி பண்ணிடுவோம். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏய் அம்மா தள்ளி விட்றோம். உள்ளே இருக்கிற உருளைக்கிழங்குலாம் எடுத்து இந்த பிளேட்டில் போட்டார். அவங்க அண்ணா ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். வெறும் சமோசா மேல் கவர் மேலே இருக்கிற பாட் மட்டும் தான் போயிட்டுருக்கு சாருக்கு. பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் என் பெரிய பையன் சாப்பிட்டுட்டு இருக்கான். குட் பாய். அவருக்கு சமோசா எந்த விதத்தில் இருந்தாலும் சாப்பிட்ருவார். சமோசா ஃபேவரட் பாய். இங்கே அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் ஐ செக்கப்புக்கெலாம் வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அமௌண்ட்டு இப்போ நாங்கள் 100 rupees அங்கே ஃபஸ்ட்டு பே பண்ணிவிட்டு வந்தது தான் எங்கள். அதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக ஐ செக்கப் போயிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது ஐ செக்கப் பண்ணணும், அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கணும்னா நீங்கள் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து ரெஃபர் பண்ணலாம். நல்லா இருக்க ஹாஸ்பிட்டல். ஸ்கேனுக்கு வேறு எதனா அவங்க எழுதி கொடுக்குறதுக்கு அதுக்கெலாம் தான் அமௌண்ட் வந்து ஹையாக இருக்கும். நாங்கள் கண்ணாடிக்கு அது மாதிரி கண்ணாடிக்கு ஸ்பெட்ஸ் லென்ஸ்க்கு அதுக்கெலாம் வந்து அமௌண்ட் கொடுக்கணும். அதனால் தாராளமாக எல்லோரும் வந்து ஐ செக்கப் வந்து இங்கே அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நாங்கள் கூட ஃபஸ்ட்டு அகர்வாலில் தான் நாங்கள் பார்த்தோம். அங்கே வந்து அதை விட இங்கே வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து இங்கே அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு 6 months முன்னாடி இங்கே தான் வந்து செக்கப் பண்ணோம். இப்பயும் இங்கே தான் செக்கப் பண்ணிகிட்ருக்கோம். டீ வந்தாச்சு. சமோசா
சமோசா சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டான். இஞ்சி டீயா? ஏலக்காய் சூப்பராக இருக்கு டீ. சியர்ஸ். நீங்களும் ஏங்க சியர்ஸ். சமோசா நல்லா இருக்குமா? என்னம்மா பண்ற? ஆத்திட்டு இருக்கியா? வெரி குட். எவ்வளோ அழகா ஆத்திட்டு இருக்கானுங்க பாருங்க என் பசங்க. தெரியாது. இல்லை அந்த டீ என்னது யாரையோ போய் சில்லு வாங்கிட்டு இன்னும் ஹலோ சமோசால முகுந்த் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டான். டீல சாய் தான் ஃபர்ஸ்ட் குடிச்சான். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு தருண் சாய். லாஸ்ட் பிரைஸ் கோஸ் டு சமோசால ஃபர்ஸ்ட் முகுந்த் ரக்ஷனுக்கு, டீல தருண் சாய்க்கு. சீக்கிரம் குடிமா, போனோம் ஐ செக்கப்புக்கு. நீ தான் ஸ்லோவா குடிச்சிட்டு இருக்க. அது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணு. பசி போயிடுச்சா? கிளம்பு போலாமா ஐ செக்கப்? இப்போ நாங்கள் திருப்பி இன்னொரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா, திருப்பி கண்ணை முடிக்கிட்டியா? ஆக்ஷன் பண்ணிட்டே இரு. எல்லாரும் எவ்வளோ குழந்தைங்க ஐ செக்கப் கரெக்டாக பண்ணிட்டு கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. இவன் மட்டும்தான் போன தடவை வரும்போதும் கண்ணை இந்த ட்ராப்ஸை ஒழுங்காகவே வந்து போட்டுக்க மாட்டான். கண்ணை திறக்கிறான், எதனா ஒன்று பண்ணுறேன், இது வெளியே வந்துட்டு லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவனுக்கு தான் பாருங்க என்ன விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ திருப்பியும் ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து ட்ராப்ஸ் விட்டுட்டு திருப்பி செக்அப் பண்ணிட்டு திருப்பியும் டாக்டர்கிட்ட போயிட்டு திருப்பியும் நாங்கள் வந்து வீட்டுக்கு போகணும். நீ கண்ணை ஒழுங்காக மூடிட்டு நம்ம அங்கே ஒழுங்காக செக்அப் பண்ணிட்டு திருப்பி நம்ம இன்னும் டாக்டர்கிட்ட எல்லாம் போகணும். நீ மூடிட்டு இருக்கிய கண்ணை? நம்மளை கண்ணை மூடுன்ட்டு அமுச்சு விட்டாங்க அவங்க. ஒரு 10 minutes நம்ம வந்து சமோசா டீ குடிச்சிட்டு இருக்கோம். வா திருப்பி போகலாம், வா நாங்கள் திருப்பி செக்கப்புக்கு போயிட்டு வரோம். கரெக்டாக பார்த்து சொல்லு. எதனா ஒரு நம்பர் சொல்கிற. இருக்காங்க. செக் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது. இல்லை நார்மலாக தான் இருக்கு. இல்லை இப்போ இது என்ன பண்ணணும்? அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்ச் பண்ணிவிட்டு எந்த கண்ணை வந்து அந்த 2 கண்ணுமே ஒட்ட சொன்னாங்களா? ஆமாம், ஒரு நாளைக்கு ஒரு கண்ணு.
இப்போ இது ஒரு கண்ணு ஒட்டிட்டு இன்னொரு கண்ணில் மட்டும் நம்ம படிக்கலாம் எழுதணும். அதை மட்டும் நல்லா நம்ம ட்ரெயின் பண்ணணும் அந்த கண்ணை நம்ம வேலை செய்யறதுக்கு. செக்கப் முடிஞ்சிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம். ஆமாம், கிரவுண்ட் ஃப்ளோர். நைன் 30க்கு வந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு. 2 o'clock ஆயிடுச்சு. போகும்போது வழியில் சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம். 3 hours 1 12 1 4 hours. முகுந்தோட கண்ணாடி வந்து ஸ்க்ரூ வந்து லூஸாக இருக்குது, அதை அப்படியே டைட் பண்ணிட்டு போயிடலான்னுட்டு. ஐ வந்து லைட்டாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான், அதனால திருப்பி எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுறதுக்காக அந்த பேட்ச் கொடுத்தாங்க. அங்கே அந்த பேட்ச் போட்டு டெய்லி 2 hours ஒரு ஐயில், இன்னொரு 2 hours இன்னொரு ஐயில் வச்சுட்டு டெய்லி எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிக்கிட்டே வரணுங்களாம். கண்ணாடி ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்காங்க. என்னென்ன வேலை பண்ணிகிட்ருக்கானுங்க பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்கார முடியல. அவன் கண்ணில் அடித்தான்னு அவன் கண்ணில் அடிச்சுட்டு இப்போ தான் அவனுக்கு திருப்தியாச்சு. அதே கண்ணில் அடிக்கிற வரைக்கும் அவன் விடலை. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம். டைம் 2 o'clock ஆனதுனால இன்னும் வீட்டில் போய் எங்களால் லஞ்ச் செய்ய முடியாது, ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால் ஹோட்டல் போகிறோம். அதை தானம்மா நானும் சொன்னேன், நீ என்ன கடுப்பேத்தாது. கண்ணாடி என்ன சொன்னார் டாக்டரு? போட்டுட்டே இருக்கணும். விளையாடும்போது எப்பயாவது அவுத்து வச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், அடி பிச்சு எடுத்துருவேன். என்னென்ன பண்ணிட்டு வரானுங்க பாருங்க. வெயிலாக இருக்கான், அதனால எங்கே போய் நின்றுட்டு இருக்கான் பாருங்க. நினச்சேன் நீ போய் எப்படி அது அமைதியாக வந்திருப்பீங்க. அதுதானே. கையில் மருதாணி காட்டு, உன் கையில் காட்டு. அப்படியே நான் பார்த்தனே அங்கே நான். இவன் கையில் பாருங்க, இவ்வளோ அழகாக போட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்க புண்ணு. கப்பலம் போட்டு கீஸ்ட நானே. அது எப்படி நம்மளுக்கு புண்ணு இல்லாத நம்ம உடம்புல நம்ம உடம்புல காயத்தோடு இருந்தால் தானே நம்ம. என்ன சொன்ன சொல்லி. இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்பிட்டோம். உன்னால தான் ஃபுல்லாக லேட் ஆனதே. இங்கே அந்த ட்ராப்ஸ் விடும்போதும் நீ தான் ஒழுங்காகவே காட்டல, அதுக்கு தான் டைம் ஆனதே. அதுக்கெல்லாம் இல்லை, அந்த ஹாஸ்பிட்டல் நீ கண்ணு ஒழுங்காக காட்ட மாட்டேற, எதுவுமே நீ பண்ணவே மாட்டேற. நீ தான் கண்ணாடி போட்டாலும் போகிறேன், அதனால தான் இவ்வளோ லேட் ஆச்சு. எனக்கு தான் பாய். நாங்கள் ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டலுக்கு
இரு அவங்க பிளேட் எடுப்பாங்க இரு. அந்த 2 கை இருக்குல்ல அது இருக்கு பாரு, முட்டை உள்ள இருக்கு. இந்த உனக்கு ஒயிட் பிடிக்கல, ஒயிட் மட்டும் சாப்பிடு. எப்பமா வரும்? சாருக்கு மட்டும் சிக்கன் ரைஸ். எங்கள் 3 பேருக்கும் குஸ்கா. 2 குஸ்கா வாங்கி 3 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஹாஸ்பிட்டல்ல காடி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கலாம்ல, வேண்டாங்க நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டு. இப்பயும் பாருங்க நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த லேசி பாய் இருக்கான் பாருங்க, அப்படியே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க. சாருக்கு சாப்பாடு இறங்கவே இறங்காது. ஸ்நாக்ஸ் கொடுத்து பாருங்க, நல்லா சாப்பிட்ருவோம். எப்படி முழிச்சுன்னு திருட்டு முழிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க. அப்படியே இங்கே படுத்துன்னு தூங்கிடலாமா, வீட்டுக்கு போக வேண்டாம் சரியா? எவ்வளோ நேரம் ஆனாலும் எழுந்து போயிட்டான் பார்த்தீங்களா? ஓப்பன் பண்ண எதுக்கு எழுந்து ஓடி அந்த நைஸாக ஹேண்ட் ஒழுங்காக கழுவு, கை ஒழுங்காக கழுவுல பார். நைஸாக ஓடி வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அல்வா. நீ தான் கம்ப்ளீட் பண்ணவே இல்லைல்ல, கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு தான் அல்வான்னு சொன்னோம். இதுதான் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக பேட்ச் கொடுத்துருக்காங்க. இது டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், ஒரு கண்ணில் போட்டு போட்டு. டெய்லியும் 2 ஹவர்ஸ் போடணும் நீ இது டெய்லி. இங்கே பாருங்க, அந்த அல்வாவை ஆளுக்கு பாதி பாதி மட்டும் சாப்பிடுங்க, ஃபுல்லாக சாப்பிடாத. ஆளுக்கு பாதி பாதி தான். என்ன பண்ணியிருக்கா பாருங்க, அதில் ஒரு குச்சியை சொருவி அல்வாவை லாலிபாப் ஆக்கிட்டியா? எங்க இருந்தாங்க அல்வா காரமும் சாப்பிட்டு ஸ்வீட்டும் சாப்பிட்டா நீங்கள் தானே கேட்டீங்க அல்வா அல்வா அல்வானிட்டு. எதனா ஒன்று கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கணும். தூங்கிட்டான் தானே, ஆனால் இப்போ கண்ணை திறந்து ஏமாத்துவான் பாருங்க.
தெரியுதா? வீட்டுக்கு போனால் கிளியராக தெரியும், நம்ம வீடியோ எடுத்துட்டா கூட. செம வெயில்ல. வெயிலே இல்லையா? அப்போ இங்கேயே இறக்கி விட்டுருங்க இவனை. நின்றுட்டு வரட்டும். அடிச்சுடுவியா? வெளியே படுத்துட்டு தூங்கிடுறியா? உள்ள வரமாட்டியா? சாய் இங்கே தூங்கிட்டான், அவ்வளோ டயர்டு.